அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் டெஸ்ட் நம்பர் 3ல கேட்ட மேக்ஸ் கொஸ்டினுக்கான ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். டெஸ்ட் நம்பர் 3ல பார்த்தீங்கன்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்துருந்தோம். அதாவது பார்த்தீங்கன்னா விகிதம் மற்றும் விகித சமம் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ், அதோட ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். 1 by 1 பார்த்துருவோம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 3:5 என்ற விகிதத்தில் இரு எண்கள் உள்ளன. அவை ஒவ்வொன்றிலிருந்தும் 9 கழிக்கப்பட்டால் அவை 12:23 என்ற விகிதத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இரண்டாவது எண்ணை காண்கன்னு தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா, இரண்டாவது எண்ணை நல்லா நோட் பண்ணிக்கணும், முதல் எண் கிடையாது. இதில் இரண்டாவது எண் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரேஷியோ எந்த ஆர்டரில் கொடுத்துருக்காங்களோ அதுதான். இப்போ 3:5ன்னு சொல்லியிருக்காங்கன்னா இந்த ரெண்டாவது இருக்கிற 5 பங்கு என்ன அப்படின்னு சொல்லி தான் கண்டுபிடிக்கணும். இது வந்து சிம்பிள் தான். 2 ரேஷியோ கொடுத்துட்டாங்க, ஒரு ரேஷியோலேருந்து ஒரு நம்பரை கழிக்கிறாங்க அப்படின்றப்ப ஒரு ரேஷியோவும் எக்ஸ், அதாவது பங்குன்ற மாதிரி வச்சுக்க வேண்டியதான். அதாவது 3:5ன்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எப்படி எடுக்கிறோன்னா, இது வந்து முதல் நம்பர், இது ரெண்டாவது நம்பர்னு எடுத்துக்கிட்டு இது வந்து 3x, இது 5x அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். இந்த 2 நம்பர்லேருந்து தான் 9 கழிக்கிறாங்க. அதாவது இதுலேருந்து ஒரு 9, இதுலேருந்து ஒரு 9 கழிச்சா அதோட ரேஷியோ வந்து 12:23 மாறுதான். அப்போ எப்படி எழுதலாம்? 3xலேருந்து ஒரு 9 கழிக்கிறாங்க. ரேஷியோவை எந்த மாடலில் எழுதலாம்? 3:5ன்னு இருக்கிறத 3/5ன்னு எழுதலாமா? அப்போது கீழே டிவைட் பையில் போட்டுக்கிறோம். 5xலேருந்து ஒரு 9 கழிக்கிறாங்க. இப்படி 9 கழிச்சா புதுசாக வர ரேஷியோ வந்து 12:23 இருக்கான். அப்போ ரேஷியோ எப்படி எழுதலாம்? 12/23ன்னு எழுதலாமா? அவ்வளோதான். இந்த ஒரு ஸ்டெப்பை போட்டாலே இந்த கணக்கு ஓவர். அப்போ என்ன பண்ணணும்? அப்படியே இந்த 23 இந்த சைடு மேலே கொண்டு வரணும். இதை இந்த பக்கத்தில் 12ஓட பெருக்கணும். அப்போது 3x - 9 அதை வந்து 23ஓட பெருக்கணும். 12ஓட இந்த 5x - 9 பெருக்கணும். உள்ள அப்படியே பெருக்க வேண்டியதான். 3 23 60 69x, 9 23 பெருக்கணும். 23 பெருக்கல் 9 9 27 மிச்சம் 2 29 18 2 20 207. அப்போ 12 5ஆல் பெருக்கினாக்கா 60x, 12 9ஆல் பெருக்கினா 29 18 மிச்சம் 1 9 9 1 10. அப்போது எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கமும் நம்பர் எல்லாம் இன்னொரு பக்கமும் கொண்டு வந்துட வேண்டியதான். அப்போது 69x - 60x ஈக்குவல் டு 207 - 108ன்னு வரும். ஓகேவா, மைனஸில் இருக்க 207 அந்த பக்கம் ப்ளஸ்ஸாக போயிடும். அப்போ கழிச்சாக்கா 9x ஈக்குவல் டு 207லேருந்து 108 கழிச்சா 17ல் 8 போனால் 9, 9ல் 0 போனால் 9 அப்படின்னு சொல்லி வரும். 99ன்னு வருது. இப்படியே அடிக்கலாம். ஒரு 9 9 11 9 99. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன? 11. எக்ஸ் 11ன்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ தான் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும்? ரெண்டாவது நம்பர் என்ன சொன்னோம்? 5xன்னு சொன்னோமா? அப்போது 5xக்கு பதிலாக 11ன்னு போட்டால் I11 55ன்னு வரும். ஓகேவா, சாய்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஷன் டி. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா முதல் நம்பருக்கான ஆன்சர் வர மாதிரி கொடுக்கல. அப்போ 3ஓட பெருக்கியிருந்தாக்கா 33ன்னு வந்திருக்கும் முதல் நம்பர். அந்த மாதிரி எதுவும் ஆன்சர் கீழே கொடுக்கல தான். சப்போஸ் கொடுத்துருப்பாங்க, 33ஐயும் கொடுத்துருப்பாங்க. ஆனால் ரெண்டாவது நம்பர்னால ரேஷியோ ஆர்டரில் தான் எடுக்கணும். எதை ரெண்டாவது ரேஷியோ கொடுத்துருக்காங்களோ அதோட பங்கு தான் கண்டுபிடிக்கணும். அந்த இடத்துல தப்பு பண்ணிடாதீங்க. சின்னதாக தப்பு பண்ணுவீங்கன்னு அதை கூட ஆன்சர் கீழே கொடுத்து வைக்கலாம். ஓகேவா, இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ரெண்டாவது கணக்கு. 3 மிகை எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் 608. ஓகேவா, முக்கியமான விஷயம், வர்க்கங்களின் கூடுதல் 608. மேலும் அவ்வெண்களின் விகிதங்கள் 2:3:5 எனில் அந்த எண்கள் யாவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா, அதாவது போன கணக்கில் 2 ரேஷியோ கொடுத்துட்டு கேட்ட மாதிரி இப்போ 3 ரேஷியோ லெவலுக்கு 3 நம்பரை கொடுத்துருக்காங்க. அந்த 3 நம்பரோட வர்க்கங்களின் கூடுதல் தான் 608ங்கிறாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த 3 நம்பர் இப்போ 2 3 5ன்னு கொடுத்துட்டாங்க அந்த எண்களோட விகிதம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? முதல் என்ன 2x ஆகும், ரெண்டாவது என்ன 3x, மூணாவது என்ன 5xன்னு எடுப்போம். ஓகேவா, இது 1 இது 2 மூணாவது நம்பர். இந்த 3 நம்பரோட வர்க்கங்களின் கூடுதல் தான் 608 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அப்போ வர்க்கங்கள்னாக்கா இதை அப்படியே ஸ்கொயர் பண்ண வேண்டியதான். 2x² ப்ளஸ் 3x² ப்ளஸ் 5x², அதோட கூடுதல் தானே 608ன்ட்டாங்க. அப்போது இதுதான் 608. அப்போது 608 இதுன்னு தெரிஞ்சிச்சுனாக்கா இதை வச்சு எக்ஸ் கண்டுபிடிச்சிடலாமா? எக்ஸை கண்டுபிடிச்சா அந்த 3 எண்களை கண்டுபிடிச்சிடலாம். அதை அப்படியே ஸ்கொயர் பண்ண வேண்டியது. 2xக்குனாக்கா 4x² ப்ளஸ் 3x²னா 3 ஸ்கொயர் பண்ணால் 9x² ப்ளஸ் 5 ஸ்கொயர் பண்ணால் 25x² ஈக்குவல் டு 608ன்னு வரும். அப்போது நம்பர்ஸ் எல்லாம் கூட்டினாக்கா 4 13 38ன்னு வரும். 38x² ஈக்குவல் டு 608ன்னு வந்திருக்கு. கண்டிப்பாக அடிபடும். அந்த சைடு கொண்டு போய் கூட அடிச்சுக்கலாம். 608 டிவைட் பை 38ன்னு போட்டாக்கா ஃபஸ்ட்டு எதால் அடிக்கலாம்? 2ஆல் அடிப்போமா? 19 2ஆல் அடித்தா 3 0 4 வருது. 19 அப்படிங்கிறது
ஒரு ப்ரைம் நம்பர். அப்போது டைரெக்டாக 19ஆல் அடிக்கிற மாதிரி தான் வரும். 19 எத்தனை தடவை போட்டாக்கா எதால் பெருக்கினாக்கா 4ஆல் முடியும்னு பார்க்கணும். 50 45 6 54ன்னு வரும். அப்போது 6 தடவை போடுற மாதிரி வரும் கடைசி. அப்போ 6 தடவைனா எதால் பெருக்கலாம்? 10 தடவை போட்டாலே 190ன்னு வரும். அப்போது 10க்கு மேலே ஒரு 6னாக்கா 16 தடவை போடுற மாதிரி இருக்கும். நீங்கள் வேணால் 19ஐயும் 16ஐயும் பெருக்கி பாருங்கள். 6 54 மிச்சம் 5 6 6 5 11 9 1 போட்டோன்னாக்கா 4 0 மிச்சம் 1 304ன்னு கரெக்டாக வருதா? இப்படி தான் அந்த நம்பர் எதால் முடியும் அப்படின்னு சொல்லி அந்த கடைசி நம்பரை மட்டும் பெருக்கி அந்த நம்பரை கண்டுபிடிக்கணும். ஏன்னா எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா நோட் பண்ணிட்டு இருக்க முடியாது. 19 அடிக்கவும் முடியாது. இப்போ 19ஐயும் 16ஐயும் பெருக்கினாக்கா 304 வருதுன்னா ஒரு 19 16 16 19 304ன்னு வரும். இதில் முக்கியமான விஷயம் இந்த பக்கம் ஸ்கொயர் இருக்குன்றதுனால கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஸ்கொயர் நம்பராக தான் வரும். ஓகேவா? ஸ்கொயர் நம்பர்னால் என்னென்ன? 2 ஸ்கொயர்னா 4, 3 ஸ்கொயர்னா 9, 5 ஸ்கொயர்னா 25, 6 ஸ்கொயர்னாக்கா 36, இடையில 4 ஸ்கொயர் விட்டாச்சு 16. இந்த மாதிரி தான் வரும். அந்த 16ங்கிறது 4 ஸ்கொயர் தான். அப்போ எஸ் ஸ்கொயர் = 16. அப்போ எக்ஸ் என்ன வரும்? 4ன்னு வரும். ஓகேவா? இதுக்கு ரூட் எடுத்தா. அப்போ எக்ஸ் 4ன்னு தெரிஞ்சு போச்சுன்னா அந்த 3 நம்பரையும் கண்டுபிடிச்சிடலாமா? அப்போ 2xனாக்கா 2 × 4 8ன்னு வரும். அப்போ 3xனாக்கா 3 × 4 12, 4 5xனாக்கா 20. அப்போது 8 12 20 அப்படின்றது தான் அந்த நம்பர். ஆப்ஷன் பி. ஓகேவா? அவங்க முக்கியமாக சொன்னது பார்த்திங்கன்னா வர்க்கங்களின் கூடுதல்னா ஒன்று, அதை அப்படியே ஸ்கொயர் பண்ணி கூட்டி = 608 அப்படின்னு சொல்லி போட்டால் முடிஞ்சுது. ஓகேவா? இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள். இந்த கணக்கு பாருங்கள். ஏயின் 30% = பியின் 0.25 = 1/5c எனில் A/B/C என்ற விகிதத்தை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதாவது ரேஷியோவை பர்சன்டேஜ்லாம் கொடுத்துட்டு ஏவுக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரின்ற மாதிரி கொடுத்துட்டு 3 ரேஷியோ கேட்குறாங்க. இதை எப்படி எழுதலாம்? ஏயின் 30%னா ஏ 30% எப்படி போடலாம்? 30/100ன்னு போடலாமா சதவீதத்துக்கு? அப்போது 30/100A = பியின் 0.25 பின்னு கொடுத்துருக்காங்க. இந்த 0.25 எப்படி எழுதலாம்? 100ஆல் மேலேயும் கீழே பெருக்கலாமா? பெருக்கினாக்கா 25/100ன்னு வரும். இந்த 0.0 வந்து போயிடும். அப்படின்னாக்கா அடுத்து = 1/5c அப்படின்னு சொல்லி வரும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஒன்றுத்துக்கும் கீழே இருக்கிற நம்பர் வித்தியாசமாக இருக்குன்றனால அதை சமப்படுத்தணும். சமப்படுத்தினா எத்தனை ஏ எத்தனை பின்னு தெரியும். ரேஷியோ மாதிரி கிடைக்கும். ஒன்று நம்ம என்ன பண்ணணும்? இப்படி அடித்தோனாக்கா 0க்கு 0 போச்சுன்னா 3/10, 5ஆல் அடித்தோனாக்கா 5 20, அதுக்கப்புறம் 1/5ன்னு வரும். இதுக்கு நம்ம இது எல்சிஎம் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி போட வேணாம். நம்ம என்ன பண்ணணும்? கீழே இருக்கிற நம்பர்லாம் காமன் ஆக்கணுன்றப்ப இப்போ பார்த்தீங்கன்னா 2 நம்பர் கீழே 100 வந்துட்டு 3ஆவது நம்பரையும் 100ஆக மாற்றணும். 5 100ஆக மாற்றணும்னா எதால் பெருக்கலாம்? 20ஆல் பெருக்கலாமா? இதையும் 20 மேலேயும் 20ஆல் பெருக்கணும்னாக்கா என்ன மாதிரி வரும்? 20/100ன்னு வருமா? அப்போது 20/100C, 25/100B, 30/100A. இது எல்லாமே ரேஷியோவில் இருக்குதுன்னு சொல்லியிருக்கான். அதனால் ஈக்குவல் போடாமல் ரேஷியோவை மாற்றிக்குவோம். ரேஷியோவை மாற்றினாக்கா கீழே எல்லாத்துலேயுமே காமனாக 100 இருக்குன்றப்ப அதை எல்லாத்தையுமே அடிச்சிடலாம். அப்போ 30A = 25B = 20C. இதையும் காமனாக சுருக்கலாம். 5ஆல் அடிக்கலாமா? 6 5 30, இதை 5 5 25, 4 5 20. ஏன்னா காமனான நம்பர் ரேஷியோவில் இது இருக்கக்கூடாது. 3த்துலையுமே காமனாக இருக்குது. அப்போ என்ன வருது? 6A = 5B = 4C அப்படின்னு சொல்லி வருது. நம்ம இதை வச்சு தான் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். இதை வச்சு எப்படி கண்டுபிடிக்கலாம்? 2 நம்பராக கம்பேர் பண்ணலாமா? ஏவையும் பியையும் கம்பேர் பண்ணால் 6A = 5Bன்னு வருதுனாக்கா அப்படி பியை கீழே கொண்டு வந்தாக்கா A/B = 5/6ன்னு வரும். அப்போது A/B என்ன? 5/6. அதே மாதிரி பியும் சியும் கம்பேர் பண்ணாக்கா 5B = 4C. சியை கீழே கொண்டு வந்தாக்கா B/C = 4/5 அப்படின்னு சொல்லி வரும். அப்போது B/C என்ன? 4/5ன்னு வரும். இப்போ A/B தெரியும், B/C தெரியும். ஓகேவா? இது வந்து B/C. இதை வச்சு நம்ம ABC கண்டுபிடிச்சிடலாமா? அதாவது ஏபியோட ரேஷியோ என்ன? 5 6. இங்கே கேப்பாக இருக்கிற இடத்துல என்ன பண்ணும்? பக்கத்தில் இருக்க நம்பர் அப்படியே போடணும்னு சொன்னோன்னா 6. இதெல்லாமே மாடல் நடத்திருப்போம் நம்ம. அடுத்து BC என்ன? 4 5. பிக்கு நேராக 4, சிக்கு நேராக 5ன்னு போட்டால் இந்த இடம் ஸ்பேஸாக இருக்கும். அப்போது இந்த நம்பரை எடுத்து போட வேண்டியதான் 4. அப்போது அப்படியே பெருக்க வேண்டியதான். பெருக்கணுன்னாக்கா 5 4 20, 6 4 24, 6 5 30 அப்படின்னு சொல்லி வரும். இதுதான் ரேஷியோ. ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெட்டப்படையாக இருக்குது. காமனான நம்பர் ஏதோ ஒன்று இருக்குது. அப்போ 2ஆல் அடித்தோன்னாக்கா இது 10, இது 12,
இது 15ன்னு வரும். ஓகேவா? இதை 2ஆல் வகுக்க வேண்டியதான். அப்போது 10:12:15 அப்படின்றது தான் ரேஷியோ. ஆப்ஷனில் எங்கே இருக்குது? 10:12:15 ஆப்ஷன் சி. ஓகேவா? காமனான நம்பர் ரேஷியோவில் இருக்கக்கூடாது, அதுதான் முக்கியமான ரூல். ஓகேவா? இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள். இந்த கணக்கு படித்து பாருங்கள். ராகுல் தனது தோட்டத்தில் உள்ள ஒரு மரத்தின் உயரத்தை அறிய விரும்பினார். அப்போது அவர் தனது உயரத்தையும் தனது நிழலின் நீளத்தையும் அளந்து அது 4:1 என்ற விகிதத்தில் உள்ளதை அறிந்தார். பின்பு மரத்தின் நிழலின் நீளம் 15 அடி எனில் மரத்தின் உயரம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு அவரோட உயரத்தை அளந்திருக்காரு. அது பார்த்தீங்கன்னாக்கா உயரம் 4 பங்கு அவர் இருக்காருனாக்கா நிழல் வந்து 1 பங்காக இருக்கான். ஓகேவா? அந்த மாதிரி தெரிஞ்சிருக்கு, ஏன்னா மரத்தை மேலே அளக்க முடியாதுன்னு. அதே மாதிரி மரத்தை பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ உயரம்னு அளக்க முடியலன்றனால அதோட நிழலால் வந்து பார்த்துருக்காரு 15 அடி இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காரு. ஓகேவா? 15 அடி. அதாவது நிழல் வந்து 1 பங்கு இருந்ததுனாக்கா உண்மையான உயரம் வந்து 4 பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அவரோட உயரத்தை வச்சு அளந்திருக்காரு. அப்போ மரத்தோட நிழல் வந்து 15 அடி இருக்குன்னா உண்மையான உயரம் என்ன மாதிரி இருக்கும்? இதுதான் 1 பங்கு அப்படின்னாக்கா 4 பங்கு என்னன்னு கண்டுபிடிச்சா முடிஞ்சுது. சிம்பிள். அதாவது 1 பங்கு அப்படின்றது தான் 15னா 4 பங்கு என்ன அப்படின்னு சொல்லி இந்த பாக்ஸில் போட்டாலே முடிஞ்சுது. அப்போது எக்ஸுக்கு எதிர்க்க 1 இருக்குன்றனால அப்படியே பெருக்க வேண்டியதுதான். 4 15 60 அடி இருக்கும். ஓகேவா? புரியுதா? நிழல் வந்து 1 பங்கு, அதுதான் இந்த 15. 4 பங்கு என்ன அப்படின்னு சொல்லி உயரம், உண்மையான உயரம் கண்டுபிடிக்கணும். மரத்துக்காக இருந்தாலும் ஆளுக்காக இருந்தாலும் உயரத்தை விட, அதாவது நிழலை விட உண்மையான உயரம் 4 பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு 60 அடின்னு போட்டுடலாம். ஈஸியான கணக்கு தான் பார்க்க பெருசாக கொடுத்துருப்பாங்க. நம்ம எழுதுகிற ஆன்சர் வந்து ரொம்ப சிம்பிள் தான். இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள். அடுத்த கணக்கு பாருங்கள். இதுவும் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஒரு வகுப்பில் உள்ள மாணவன் மற்றும் மாணவிகளின் விகிதம் 4:5 என உள்ளது. மாணவனின் எண்ணிக்கை 24 எனில் மாணவிகளின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதாவது பாய்ஸு கேர்ள்ஸு 4:5 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாய்ஸ் வந்து 24, கேர்ள்ஸ் என்னென்னு கேட்குறாங்க. அதாவது இந்த 4 பங்கு தான் 24 தெரிஞ்சு போச்சு. அப்போ 5 பங்கு என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஒன்று 4 பங்கு தான் 24னா 5 பங்கு என்னன்னு பாக்ஸில் போடலாம். இல்லை 4x தான் 24னா எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா 6ன்னு வரும். அப்போ எக்ஸ் = 6னா மாணவிகள் என்ன 5x-ஆ, 5x என்னன்னு கண்டுபிடிக்கணும். 5 × 6 30 அப்படின்னு சொல்லி வரும். 30 மாணவிகள் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் டி. இப்படி போட்டாலும் 6ன்னு வரும். அப்படியே பெருக்குனாக்கா 5030 அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? எப்படி வேணாலும் போடலாம். ஆன்சர் ஈஸியாக வந்துடும். சின்ன கணக்கு தான். இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்து இந்த கணக்கு பாருங்கள். ஏக்கு பிஐ போல் 3 மடங்கும் பிக்கு சிஐ போல் 4 மடங்கும் கிடைக்கும்படி ரூபாய் 680 பிரித்தால் அவர்கள் பெரும் தொகை முறையே அப்படின்னு சொல்லி 3 பேரோட தொகையும் கேட்குறாங்க. அதாவது ஏபிசியோட 3 பேரோட தொகையும் கேட்குறாங்க. 3 ரேஷியோ மொத்தமாக கொடுக்காம 2 பேரை கம்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏக்கு பிஐ போல் 3 மடங்கா. அப்போது ஏ = 3b அப்படின்னு சொல்லி கொடுக்குறோமா. ஏக்கு பிஐ போல் 3 மடங்கு, 3 விட பிஐ விட 3 மடங்கு. அப்போ ஏ = 3b தான். பிக்கு சிஐ போல் 3 மடங்குனா பி = 4c. ஓகேவா? 4 மடங்கு. அப்போ இதை இப்படி எழுதலாம். பியை கீழே கொண்டு வந்து ரேஷியோவாக எழுதலாமா. அதாவது a/b = இங்கே 3/1ன்னு வரும். அதாவது 3:1 a/b. அதே மாதிரி b/c = 4/1ன்னு வரும். அப்போ b/c வந்து 4:1. அப்போது a/b தெரியுது, b/c தெரியுதுன்னா ஏபிசின்னு மொத்த ரேஷியோ கண்டுபிடிச்சிடலாமா. கண்டுபிடிச்சாக்கா அவங்களுக்கு எவ்வளோ போகுது அப்படின்னு சொல்லி அந்த 680 பிரிச்சிடலாம். அப்போது ஏபிசி a/b என்ன 3:1, 3:1. அப்போது விடுபட்ட இடத்துல பக்கத்தில் இருக்க நம்பர் 1 போடணும். அப்போது b/cக்கு 4:1, விடுபட்ட இடத்துல 4 போடணும். அப்படியே பெருக்கினா 3 12, 1 4 4 1ன்னு வரும். அப்போ 3 பேரும் பிரிச்சுக்கிற பங்கு பார்த்திங்கன்னா ஏக்கு 12 பங்கும், பிக்கு 4 பங்கும், சிக்கு 1 பங்கும் போகுது. அப்போ மொத்தமாக கூட்டினா 16 17. அந்த 17 பங்கு தான் அந்த 608 ரூபா, 680 ரூபா. ஓகேவா? 17 பங்கு தான் 680. அப்போது 12 பங்கு என்ன, 4 பங்கு என்ன, 1 பங்கு என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ 17x தான் 680னா எக்ஸ் = என்ன, 17ஆல் டேரெக்டாக அடிக்கலாம். 3 17 51, 4 17 68. அப்போது 40ன்னு வரும். எக்ஸ் = 40. அப்போ எக்ஸ் = 40னா 12x என்ன அப்படின்னு சொல்லி ஏக்கு கண்டுபிடிக்கணும். அப்போ 12 × 40, 4 12 48, 480ன்னு வரும். அப்போது 4xங்கிறது பிக்கு. அப்போ 4 × 40 160ன்னு வரும். அப்போது 1x தான் சிக்கு. அப்போது 40. அப்போ 480 160 40 அப்படின்றது தான் 3 பேருக்கு தனித்தனியாக போகுது. 480 160 40. அப்போது ஆப்ஷன் பி. ஓகேவா?
அந்த ரேஷியோவை ரெண்டு பேராக கம்பேர் பண்ண கொடுத்துட்டு 3 பேரையும் சேர்த்து கேட்டிருக்கான். ஓகேவா? இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இப்போ இந்த கணக்கு பாருங்கள். ரூபாய் 53 ஏபிசி என்ற மூவருக்கு பிரித்து கொடுக்கப்படுகிறது. ஏ என்பவர் பி பெறுவதை காட்டிலும் ரூபாய் 7 அதிகம் பெறுகிறார். பி என்பவர் சியை காட்டிலும் ரூபாய் 8 அதிகம் பெறுகிறார். எனில் அவர்கள் பெற்ற தொகைகளின் விகிதங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவங்க தொகையை வந்து ரேஷியோவில் கேட்டிருக்காங்க. ஆனால் ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரேஷியோ மாதிரி கொடுக்கல. அதாவது நம்பர் ஸ்கூட்டல் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. 53 ஏபிசிக்கு பிரிக்கிறாங்க. அப்போது ஏபிசி 3 பேர் சேர்ந்து தொகை என்ன 53. இதைத்தான் பிரித்து கொடுத்துருக்காங்க 3 பேருக்கும். அதில் ஏ வந்து பி பெறுவதை காட்டிலும் 7 அதிகம் பெறுகிறார், 7 ரூபா. அப்போது ஏ வந்து பி வாங்கிறத விட 7 ரூபா அதிகம், +7. ஏ = பி +7 1. அடுத்து பி வந்து சியை காட்டிலும் ரூபாய் 8 அதிகம் பெறுகிறார். அப்போது பி = சி +8. எனில் அவர்கள் மூவரின் தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க. சியை பற்றி கொடுக்கல. அப்போது சி = சி தான். சி வாங்குகிற தொகை சி தான். அப்படின்னாக்கா ஏக்கு பதிலாக பி +7ம் பிக்கு பதிலாக சி +8ம் சிக்கு பதிலாக சியையும் போட்டால் கண்டுபிடிச்சலாம். ஓகேவா? இதில் போடணும். ஆனால் இங்கே தான் தெரியுமே பி = சி +8ன்னு. நம்ம வந்து எல்லாமே ஒரே டேட்டாவாக கொண்டாடணும், சியாக கொண்டு வரணும். அப்போது இந்த இடத்துலையும் இந்த மொதல் ஆப்ஷன்லேயும் பி = சி +8 போடணும் தான். ஏ என்ன பி +7 அதில் இந்த பிக்கு பதிலாக சி +8ன்னு போட்டால் சி +8 +7ன்னு வரும். அப்போது சி +15. கரெக்டாக சொல்லணும்னா ஏ வந்து சியை விட 15 ரூபா அதிகமாக வாங்குகிறான், பி வந்து சியை விட 8 ரூபா அதிகமாக வாங்குகிறான் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கு பதிலாக ஏவை வந்து பியோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. நம்ம சி +15 கண்டுபிடிச்சிட்டோம், சி +8 பிக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணுறோம், இந்த ஏபிக்கு பதிலாக அதை போடுறோம். ஏக்கு பதிலாக என்ன போடுறோம், சி +15 போடுறோம். பிக்கு பதிலாக சி +8 போடுறோம். சிக்கு பதிலாக சி தான் அப்படியே 53ன்னு போட்டால் எல்லாமே சின்னு இருக்கா. அப்போது சியோட வேல்யூ மட்டும் தான் தெரியலன்றனால சியை கண்டுபிடிச்சலாமா. அப்போது 3 சி இருக்குது. 3 சி + 15 + 8 23 = 53. அப்போது 3 சி = 23 அந்த சைடு கொண்டு போனால் 30ன்னு வரும். அப்போது 3 சி = 30னா சி = 10. அப்போது சி 10ன்னு கண்டுபிடிச்சாச்சு. அப்போ பி என்ன வரும், சி +8 தானே. அப்போது 10 + 8 18ன்னு வரும். அப்போ ஏ என்ன வரும், சி +15 அப்போ 10 + 15 25ன்னு வரும். அப்போது ஏ வந்து ஏபிசி ஏ வந்து 25, பி வந்து 18, சி வந்து 10. அப்போது 25 18 10 அப்படின்றது தான் அவங்க 3 பேரோட ரேஷியோ. இதில் காமனான நம்பர் ஏதாவது இருந்தால் அதை எடுத்துகிட்டு போடணும். காமனாக ஏதாவது இருக்கா, இது வந்து ஒத்தப்படையில் இருக்குது, இது ரெண்டும் ரெட்டப்படையில் இருக்குது, 5ஆலையும் 3ஆலையும் வகுப்படாது மற்றதெல்லாம் அப்படின்றப்ப இதுதான் ஆன்சர். 25:18:10 அப்படின்றதான் 3 பேரோட விகிதங்கள். ஓகேவா? அவங்களும் பார்த்தீங்கன்னா 3 தொகைகளின் விகிதங்கள் தான் கேட்டுக்கோங்க. சப்போஸ் காமனான நம்பர் ஏதாவது இருந்தால் அதை வெளியே எடுத்துகிட்டு போடணும். இப்போ காமனான நம்பர் எதுவுமே இல்லை. ஓகேவா? இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள். இந்த கணக்கு பாருங்கள். 2:3, 3:5, 4:7, 5:8 இவற்றில் பெரியது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? 4 ரேஷியோ கொடுத்துட்டு பெருசு எதுன்னு கேட்டிருக்காங்க. சிம்பிள். 4 ரேஷியோடையும் கீழே அந்த பகுதி அதை கீழே வந்து காமனாக ஆக்கிட்டோன்னா மேலே எது பெருசாக இருக்கோ அதுதான். இல்லைன்னா 2 கம்பேர் பண்ணிகிட்டு இருக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு 2:3 2/3 3/5ன்னு போட்டு இந்த கிராஸில் பெருக்கணும்னாக்கா 10 இது 9ன்னு வரும். அப்போ எது பெருசு, 10 தான் பெருசு. அப்போது இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறப்ப இது தான் பெருசு. அடுத்து இதையும் கம்பேர் பண்ணணும். 2/3 4/7 சைடில் கிராஸில் பெருக்கணும்னா எல்சிஎம் எடுத்த மாதிரி தான். இது 14ன்னு வரும், இது 12ன்னு வரும். அப்போ 14 தான் பெருசுன்றப்ப மறுபடியும் இந்த 2:3 தான் பெருசு. மறுபடியும் பேலன்ஸ் இருக்கிற இந்த 2:3 5:8 பெருக்கணும், கம்பேர் பண்ணணும். அப்போ 2/3 5/8ன்னு வரும். கிராஸில் பெருக்கணும்னாக்கா இந்த பக்கம் 16 இந்த பக்கம் 15ன்னு வரும். அப்போ 16 தான் பெருசுன்றனால 2:3 தான் கொடுத்துருக்க 4 ரேஷியோலையுமே பெருசு அப்படின்னு சொல்லி 2:3 ஆப்ஷன் டின்னு போட்டுடலாம். இது ஒரு வகை. இதுதான் ஷார்ட்கட்டாக ஸ்பீடாக போடுறது. நான் வந்து இதை தான் ப்ரிஃபர் பண்ணுவேன், சொல்லியிருப்பேன். 2 நம்பரை கம்பேர் பண்ணணும், 2 ரேஷியோவை கம்பேர் பண்ணணும். ஆனால் ப்ரொசீஜராக போடுறவங்க எப்படி போடுவாங்கனாக்கா, இப்போ 2:3 2/3 3/5 4/7 5/8ன்னு எல்லாத்தையுமே காமனாக எடுத்துகிட்டு இந்த கீழே இருக்க நம்பருக்கெலாம் எல்சிஎம் பார்ப்பாங்க. 3 5 7 8 எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ப்ரைம் நம்பர் மாதிரி இருக்கிறனால அப்படியே பெருக்கிற வேண்டியதான். டானால் போட்டாலும் எதுவும் காமனாக கிடையாது. அப்போ பெருக்க வேண்டியதான். 5 கடைசியாக தான் பெருக்கணும். 3 21 × 8 8
16ன்னு வரும். அதோட 5 பெருக்கணும்னாக்கா ரெட்டைப்படையில் இருக்கிறதுனால அப்படியே பாதி 0. 8 4 0 840 அப்படின்றது தான் இதோட மீச்சிமா. ஓகேவா? இப்போ மீச்சிமா எடுத்துகிட்டு கீழே இருக்கிற நம்பரெல்லாம் 840 மாற்றணும். அப்போ 2/3 எதால் பெருக்குனா 840 மாற்றலாம்? 280 பெருக்கலாமா? ஓகேவா? 28 3 28 84. அப்போது 280 மேலேயும் கீழேயும் பெருக்கணும்னாக்கா 560ன்னு மேலே வரும், கீழே 840ன்னு வரும். அடுத்து 3/5 அதை 840 மாற்றோம்னா 5 எதால் பெருக்கலாம்? 5 இங்கே தான் பெருக்கியிருக்கோம், 168. அப்போ 168ஆல் மேலேயும் கீழேயும் பெருக்கணும்னாக்கா கீழே 840 வந்துடும். மேலே 3ஆல் பெருக்கணும்னாக்கா 24 2 16 504 அப்படின்னு சொல்லி வரும். அடுத்து 4/7 எதால் பெருக்குனாக்கா 840 ஆகும். 12ஆல் பெருக்கணுமா? 7 12 840 120. அப்படின்னாக்கா மேலேயும் 120ஆல் பெருக்கணும். அப்போது மேலே 480 கீழே 840ன்னு வரும். அடுத்து கடைசி நம்பர் 5/8. 5/8 கீழே 840 மாற்றணும்னாக்கா 105ஆல் பெருக்கலாமா? 105ஆல் பெருக்கணும்னாக்கா கீழே 840 மேலே 5ஆல் அப்படியே 525 அப்படின்னு சொல்லி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற எல்லா நம்பரும் காமன் ஆகிடுச்சு. இதில் எது பெருசு பாருங்கள்? 525 480 504 560னா இதுதான் பெருசுன்னு 2/3. அப்போ 2:3ன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லி இது ப்ரொசீஜராக எல்லாருமே போகிறது, மீச்சிமா கண்டுபிடிச்சி போகிறது. நம்ம ஷார்ட்கட்டானாக்கா 2 ரேஷியோவை கம்பேர் பண்ணி ஈஸியாக போட்டுடலாம். இதுதான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஓகேவா? இதை மாதிரியே ட்ரை பண்ணுங்கள், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள். அடுத்து இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. x/y = 4:5 அந்த 2x + 3y / 3x + 2y மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம என்ன பண்ணால் x/y = இந்த 4:5னா எக்ஸுக்கு எதிர்க்க இருக்கிற வேல்யூவை எக்ஸாகவும் ஒய்க்கு இருக்கிற வேல்யூவை ஒய்யாகவும் எடுத்துக்கணும். ஓகேவா? x = 4x y = 5xன்னு எடுப்போம்ல, அதுக்கு பதிலாக வேல்யூவாகவே எடுத்துரும். எக்ஸுங்கிறது 4 ஒய்ங்கிறது 5ன்னு வச்சு இதில் அப்படியே போட போகிறோம். 2x + 3y / 3x + 2yன்னு வருதா? எக்ஸுக்கு பதிலாக என்ன? 2 × 4 + 3 × 5 / 3 × 4 + 2 × 5ன்னு வரும். அப்படியே பெருக்கணுன்னாக்கா 8 + 15 / 12 + 10 போட்டோம்னாக்கா மேலே 23 கீழே 22ன்னு வரும். எதுவுமே அடிக்க முடியாதுன்றனால 23:22 தான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ. அவ்வளோதான், சிம்பிளான கணக்கு. டேரெக்டாக என்ன இருக்கோ அதை அப்படியே ஆன்சராக எடுத்துக்க வேண்டியதான். எக்ஸுக்கு அதான் வேல்யூ, ஒய்க்கு அதான் வேல்யூ அப்படின்னு சொல்லி எடுத்துக்க வேண்டியதான். ஓகேவா? இப்போ அடுத்த கொஸ்டின், கடைசி கொஸ்டின். 6:7 முப்படி விகிதம் காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முப்படி விகிதம்னா வேறு ஒன்றுமே இல்லை, அது அப்படியே ஸ்கியூப் நம்பராக போட வேண்டியதான். 6:7 முப்படி விகிதம்னா 6³ 7³. இதுக்கு தான் ஸ்கியூப் நம்பர்ஸ்லாம் நல்லா படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸ்கியூப் பண்ணோன்னாக்கா 6³ என்ன 216ன்னு வரும். 6 6 36 36 6 216. 7³ 343ன்னு வரும். ஓகேவா? 7 7 49 49ஓட 7 பெருக்குனா 343ன்னு வரும். மினிமமாக ஒரு 20 ஸ்கியூப் வரைக்கும் படிச்சுக்க சொல்லுவேன். பேங்கிங்க்கு டிஎன்பிஎஸ்சினாக்கா ஒரு 15 ஸ்கியூப் வரைக்குமாவது படிச்சுக்கோங்க. அதே மாதிரி ஸ்கொயர் நம்பர்ஸ்லையும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 25 ஸ்கொயர் வரைக்குமாவது படிச்சுக்கோங்க. இதுவே பேங்கிங்க்கெலாம் 40 ஸ்கொயர் வரைக்கும் படிக்க சொல்லியிருப்பேன். பேங்கிங் எஸ்எஸ்சிக்கெலாம். டிஎன்பிஎஸ்சிக்கு 15 ஸ்கியூபு 25 ஸ்கொயர் வரைக்கும் படித்தாலே போதும். அது வரைக்கும் தான் மேக்ஸிமம் கேட்குறாங்க. அப்போ இதுக்கு ஆன்சர் 216:343 அப்படின்றது தான் ஆப்ஷன் சி. ஓகேவா? சிம்பிள் தான், சின்ன சின்ன கணக்கு தான். எல்லாமே 10-30 செகண்டுக்குள்ளே மேக்ஸிமம் போட்டுடலாம். ஈஸியாக தான் இருக்கும். ரேஷியோ ப்ராப்ளம் எல்லாமே ரேஷியோ யூஸ் பண்ணி தான் எல்லா ப்ராப்ளம்ஸும் வரும். மற்ற டாபிக் எல்லாமே அடுத்தடுத்து. ஓகேவா? மற்ற டெஸ்ட்டுக்கான கொஸ்டின்ஸ் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.